குட் ஆஃப்டர்நூன் எல்லாத்துக்கும். இன்னைக்கு ஃபைனல் டே ஃபீட்பேக் செஷன். 100+ டேஸ் போயிடுச்சு. கோர்ஸ் முடிஞ்சதே தெரில. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரேகா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் கோர்ஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணது அவங்க கிட்ட தான். அவங்க கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறமா வந்துட்டு என்னை வந்து புஷ்ஷும் பண்ணல, கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால முடியுமான்னு பாருங்க, என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது மட்டும் சொல்லிட்டு உங்களால முடியுமான்னு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் அட்டென்ட் பண்ணி பாருங்க, சாரோட கிளாஸ் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆனஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு இந்த கோர்ஸ் மேல வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியனவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுச்சு. உண்மையாலுமே இது வந்து வர்த்தியா இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்துச்சு. எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்றப்போ வந்துட்டு சம் டிஃபிகல்ட்டிஸும் இருந்துச்சு. அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்க சொன்னாதாங்க மேம் எங்களுக்கு தெரியும், அதுக்கு எப்படி நாங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அது எல்லாமே ரொம்ப ஆனஸ்டாவும் இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால என்னன்னா ஃபர்தரா நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஆக்சுவலா வந்ததுக்கு. தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸ் பத்தி சொல்லணும்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், ஒரு பையரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், ஒரு மேனுஃபேக்சரரு, அதுக்கப்புறம் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு, ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட், அந்த மாதிரி எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கு, நம்ம எப்படி அதை பார்க்கணும், அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறப்ப அவங்களும் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்ம எப்படி அவங்க கூட டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்தது. டு த கிரவுண்டா இருந்தனால வந்து அது வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஹைப்பா இருந்து அதை வந்து அதுல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதுலயே மைண்ட்ல வரும், அது கூட வராம ரொம்ப யதார்த்தமா ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஷேப் ஆக முடிஞ்சது இந்த கோர்ஸ்ல. அதுக்கப்புறமா பார்த்தா வந்துட்டு ஒரு கம்பெனில வந்துட்டு ஆல்ரவுண்டரா இருந்தா எப்படி இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே பர்சனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரராகவும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஹேண்டில் பண்றதாகவும் சரி, ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டா, எல்லா விதத்துலயும் எல்லா நாலேஜுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு A to Z வந்துட்டு இங்க வந்து கொடுத்தாங்க. எல்லா மேன் பவரும் நம்மளாவே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப என்னன்னா அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ரென்த்தைவே கொண்டு வந்துச்சு. நிறைய கம்பெனில வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் தெரியும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியாது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேலோட்டமா தான் தெரிஞ்சிருக்கும். பட் இங்க வந்து என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டெப்த் எதையுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமா நெக்லெக்ட் பண்ணாம எல்லாத்துக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயமும், ஒரு சின்ன டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, ஒரு பேங்கர் பாக்குறது, எல்லா எல்லா விஷயமும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா இருந்தது வந்துட்டு ஒரு புது கான்ஃபிடென்ஸைவே வந்துட்டு கொண்டு வந்துச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கறக்கு. ஆஹ் நேத்து வந்து சொன்னப்ப சார் சொன்னாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஷாகா மேடமும் அந்த லைன் சொன்னாங்க. என்னன்னா கற்றலிதும் புரிதல் நன்று, அதை தாண்டி வந்துட்டு செயல்படுத்துறது வந்து நன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸ்லோகன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப டீப்பா புரிஞ்சுது. ஆக்சுவலா கோர்ஸ் முடியிறப்போ அதோட மீனிங்கும் சேர்த்து வந்துட்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே வந்துட்டு ஒரு காலேஜ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு வேகான ஒரு ஃபீல் தான் வரும். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம், ஒரு வேளை கேம்பஸ்ல செலக்ட் ஆகல, இல்ல வேற என்ன பண்ண போறோங்கிறது தெரியல அப்படிங்கிறப்ப ஒரு வேகான ஃபீல் இருக்கும். பட் வந்து இங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ஃபீல் இருக்கு, முடிச்சது வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அடுத்தது வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவா ப்ரொடக்டிவா நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஒரு கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் மேப் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து பயணம் மட்டும் செஞ்சா போதும், முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க அந்த ஜேர்னி பத்திலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணா மட்டும் போதும், அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு ஃபிட்டா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு செஷன்ஸ் பார்த்தா ரொம்ப லைவ்லியாகவும் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப டீப்பாகவும் இருந்துச்சு. கேஸ் ஸ்டடி வந்துட்டு ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லைவாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. ஒரு ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆர்வமாக ஒரு விஷயத்த நம்ம கேட்குறப்ப நம்மளையே மறந்து அதுக்குள்ளே நம்ம ஒரு கேரக்டராகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு மூவிஸ்ல பாக்குறப்போ ரொம்ப பிடிச்ச மூவிஸ்ல தான் கிடைக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல்
ஃபீலே வந்துட்டு இங்க கிடந்தது. அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்னன்னா நிறைய விஷயம் வந்து ரிவீல் பண்றப்போ வந்துட்டு இந்த புதையல் கிடைச்ச ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்டா அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு சீக்ரெட்ஸ் வந்துட்டு ரிவீல் ஆயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு கண்ணோட்டமும் கம்ப்ளீட்டா மாறியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அது ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுவும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தா நேத்து நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு வந்துச்சு. முன்ன இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பா ஓகே இது பண்ணிட முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தோட வந்துச்சு. நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண கிளாஸஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கிளாஸ் ஃபார் பிஸ்னஸ்னா நான் இங்கே தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ்னு பண்ண வரதா இருந்தாலுமே சரி, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான பெஸ்டான ஒரு கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக லோடட். அடுத்தது வந்து என்னன்னா இதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதோட ஃப்ரூட்ஸை வந்து நாங்கள் வந்து பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்துட்டு ஐ ஓப்பனிங் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேள்விக்கும் இது வரைக்கும் இருந்த எல்லா கேள்விக்குமே வந்துட்டு ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டா வந்து இதுக்கப்புறம் மைண்ட்ல வந்து எந்த கேள்வியுமே எழும்பல. ஸோ இதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அடுத்தது வந்து ஒவ்வொரு இதாக வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறமா சதீஷ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அவரோட டைம் மேனேஜ்மெண்ட், சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணாங்க தூங்காம எப்படி சார் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அது வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபயரை வந்து அப்படியே பேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ்ல நான் இங்கதான் பாக்குறேன். ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேசுவாங்க சொல்லுவாங்க, பட் ரியல் டைமா ப்ராக்டிக்கலா நான் வந்துட்டு இவர் தான் வந்து பாக்குறேன். அதுல இருந்து வந்து எனக்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் பர்ஃபெக்ஷன் பாக்குறேன். கமிட்மெண்ட் கொடுத்து அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். அதெல்லாம் வந்து எனக்குள்ள வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா சும்மா செஷனா இருந்துச்சுன்னா அது வராது. பட் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி அது உள்ள வந்துட்டு பதிஞ்சனாலதான் வந்து அது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு அங்கமாவே வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு சொல்றேன். இந்த கிளாஸ்ல இங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய அடிபட்டு நம்ம வந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி வர வச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்ல அடிபட்டு கத்துக்கிட்டு அதுல நம்ம சோர்ந்து போய் நிறைய விஷயங்கள் அடிபட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இங்க வந்து நிறைய இயர்ஸை வந்து இவர் ஸ்கிப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறமா வந்து உங்களோட எல்லா முயற்சிக்குமே வந்துட்டு கண்டிப்பா வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ் எல்லாமே நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சஜஷன் வந்து ஒன்று இருக்கு. என்னன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தா வந்து பிஸ்னஸோ இல்லை வந்துட்டு அடுத்தது மணி பத்தியோ ஃபினான்ஸ் பத்தியோ வந்துட்டு பெருசான புரிதல் வந்துட்டு இளைய சமுதாயம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கிடையாது. அவங்க எல்லாருமே ஒன்ஸ் வந்து காலேஜ் முடிக்கிறாங்க, ஸ்கூல் முடிக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மணி நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு தவறான வழிகள்லையும் போக ஆரம்பிச்சிடறாங்க. பட் அது சார்ந்த ஒரு லிட்ரஸி வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சது ஸ்கூல் போறப்பவோ இல்லை வந்து காலேஜ் இருக்கப்போ. அதுக்கு நீங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து அது இன்னுமே வந்துட்டு ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம மணி பத்தின ஒரு சரியான புரிதல் அவங்களுக்கு வரும். ஒரு பிசினஸ் பத்தின சரியான புரிதல் வரும். அவங்க காலேஜோ ஏதோ முடிக்கிறப்போ வந்துட்டு அவங்க கரெக்டா எங்க போகணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்க லைஃப் ஆகட்டும், அது கம்ப்ளீட்டா அவங்க வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு சமுதாயம் வந்து உருவாகும். எல்லாருமே மணி நோக்கி ஓடி அதுக்கு தேவையானப்போ வந்துட்டு என்னன்னா நெகட்டிவா நிறைய விஷயங்கள்ல போய் அவங்களோட லைஃபைவே வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. அதை பத்தி ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அந்த புரிதல் வந்து இப்ப இந்த கிளாஸ்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிசினஸ்னா என்ன அப்படிங்கிறது, அதுக்கு எந்த மாதிரி நம்ம எஃபர்ட் தேவைப்படுது, எந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம மைண்ட் செட் என்ன, இது வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பெருசாகிறப்ப இது ஒரு பெரிய பிரம்மாண்டமா அவங்களுக்கு தெரியறதை விடவே சாதாரணமா இதை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து வளரும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட். ஸோ அதுக்கு வந்துட்டு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட கோரிக்கை. அப்புறம்
இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய டவுட்ஸ் வந்துட்டு என்னோட சார்பா நீங்க கேட்டீங்க. அதுல வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் நான் வந்து பார்த்தேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப என்ன கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தீங்க. ஸோ அதுல இருந்தும் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாலுமே இந்த டீம் நான் வந்து மிஸ் பண்ணுவேன். நீ 11 o'clock செஷனும் நான் மிஸ் பண்ணுவேன். உண்மையாலுமே ஒரு ரொம்ப வர்த்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.